கேப்டன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பேச வந்திருக்க யாருன்னு பார்த்தா, தருமபுரி மாவட்டத்துல பெண்ணாரத்துல இருக்கிற ஒன்றிய செயலாளர் திரு கோவிந்தன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கண்ணே. வணக்கண்ணா. அண்ணா, உங்கள்கிட்ட முதல் கேள்வியா நான் பாக்குறது, தருமபுரி சட்டமன்றம் ரொம்ப போட்டியுள்ள ஒரு சட்டமன்றமா இப்ப பாத்துட்டு இருக்காங்க. அது உண்மையா? எந்த அளவுக்கு போட்டி அங்க இருக்கு? தேர்தல் நிலவரம் எப்படி இருக்காங்க? தருமபுரியை பொறுத்த வரைக்கும் போட்டி அப்படின்னு சொன்னா அது தேமுதிகவிற்கும் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து இறக்குமதி வேட்பாளர் சௌமியா அன்புமணிக்கும் தான் போட்டியாக இருக்கும். ஆனா கடும் போட்டியா இருக்கும் என்பது எனக்கு தோன்றவில்லை. காரணம் என்னவென்றால், பொதுமக்களிடம் சென்று நம்ம போய் பார்க்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சௌமியாவிற்கு பெரு வரவேற்பு இல்லை அப்படின்றது நல்லா தெளிவாக தெரிகிறது. டாக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களிடத்தில் நல்ல செல்வாக்கு மிகுந்தவர். அவங்க வெளியூர்ல இருந்து இந்த தேர்தல் காலத்திற்கு மட்டும் ஒரு 15 நாள் இங்க இறக்குமதி செய்யப்பட்டு கழகப்பணி செய்துவிட்டு வெற்றி பெற்ற பின் இந்த தொகுதி பக்கம் வரமாட்டார்கள் என்பது அனைத்து மக்களும் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள வன்னியர் சமுதாய மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு எந்த காரணமும் இல்லை. போட்டியும் தேமுதிகவிற்கு சாதகமாக தான் இருக்கிறது. இதுவரை தேமுதிக மிகப்பெரிய வெற்றி அடையும் தருமபுரி மாவட்டத்தில் என்பது ஒரு கருத்து ரீதியாக பொதுமக்களிடம் தெளிவாக பேசப்படுகிறது. ஏன்னா தேர்தல் காலத்தில் வெற்றி பெறுவார்கள், பிற்காலத்தில் அவர் போய்விடுவார்கள். ஆனா தொடர்ந்து டாக்டர் ஐயா இளங்கோவன் கேவி மருத்துவமனையில் எப்போது வேண்டுமானாலும் அவரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அதனால பாத்தீங்கன்னா கடும் போட்டியை நான் இதை எதிர்பார்க்கல, சாதாரணமா தான் எதிர்பார்க்கிறேன். அப்ப டாக்டரோட வெற்றி உறுதி செய்யப்பட்டதுன்னு வச்சுக்கலாமா? 100% உறுதி செய்யப்பட்டது. ஏன்னா மண்ணின் மைந்தர், இந்த மண்ணோடு இருப்பவர், இந்த மண்ணுக்காக வாழ்பவர். கடந்த 30 ஆண்டு காலம் அவர் போகாத இறப்பு, டெத்தா இருக்கட்டும், இல்ல கல்யாணமாக இருக்கட்டும், இல்ல காது குத்து விசேஷம் எதுவாக இருந்தாலும் டாக்டர் ஐயா இல்லாமல் முழுமை பெறவில்லை. அது அவரோட கேப்டன். எப்படி இப்ப சாதாரணமா ஒரு நிவாரணம் கொடுக்கணும்னா கூட இவங்க ஒரு பன் கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் இங்க ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது அப்படின்னா அந்த இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க. ஆனா டாக்டர் வி இளங்கோவன் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு வீடு தீ பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா கூட பாக்கெட்ல ஒரு 10,000 ரூபாய் எடுத்து போட்டுன்னு அங்க போய் அவர்களுக்கு என்ன தேவை, இன்னைக்கு என்ன அரிசி தேவை, பருப்பு தேவை, குடம் தேவை அப்படின்னு கேப்டன் எந்த பாணியில் வாழ்ந்தாரோ அந்த மாதிரி டாக்டர் வி இளங்கோவன் அவர்கள் எங்களை உடனடியா ஒன்றிய செயலாளர்கள் நீங்க உடனே நாங்க அவர் வரத்துக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு போவோம். அந்த மாதிரி நலத்திட்ட உதவிகளை செய்து இந்த தருமபுரி மாவட்டத்தில் முடிசூடா மன்னனாக டாக்டர் இருக்கிறார். அவர் வெற்றி பெறுவார், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைன்னா. ஓகேண்ணா. இப்ப தேமுதிகவோட அடித்தளமா தருமபுரியில நீங்க எதை பாக்குறீங்க? தேமுதிகவோட அடித்தளம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2011 கேப்டன் அவர்கள் கூட்டணி வைத்து ஒரு வெற்றி வாகை சூடினோம். அப்போது தேமுதிக இந்த இடத்துல முரசு கொட்டியது. அதற்கு அப்புறம் களப்பணி அந்நியார் அவர்கள் கேப்டன் இறப்புக்கு பிறகு பல்வேறு நிகழ்ச்சியில் அதிகமாக கலந்து கொண்டதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம தருமபுரி மாவட்டம் தான். அதுல முக்கியமா தருமபுரியில தங்கிட்டு நிர்வாகிகளை சந்திச்சுட்டு போனாங்க. ஸ்டாலினுடைய திட்டம் நமக்கு மிகப்பெரிய அளவுல கை கொடுக்க போகிறது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கறது, இந்த மும்முனை மின்சாரம் அதிமுக ஆட்சியில் வழங்கப்படல. அப்படியே வழங்கப்பட்டாலும் அது 2.5 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் அந்த மும்முனை மின்சாரம் கொடுத்தாங்க. ஸ்டாலின் ஆட்சியில இலவசமாவே மும்முனை மின்சாரம் கொடுத்தாங்க. அது இல்லாத இன்னைக்கு விவசாயம், மஞ்சள் விவசாயிகள் என்னன்றாங்கன்னா, திமுக ஆட்சியில் மிகப்பெரிய லாபம் எங்களுக்கு கிடைத்தது, திமுக ஆட்சி மீண்டும் வர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. தேமுதிகவோட அடிப்படை பெல்ட் என்ன, எல்லா பூத்துலயுமே நாம் 90% போட்டுக்கிறோம். 90% தான் போட்டுக்கிறோம். அது நமக்கு ஒரு கை கொடுக்கும்னு நினைக்கிறேன். சௌமியா அன்புமணி அவர்கள் வேட்பாளராக இருக்கும் பட்சத்துல இன்னொரு பக்கம் ஐயா ராமதாஸ் அவர்கள் அவங்க தனியா ஒரு வேட்பாளர் இறக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு தேர்தல்ல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்? அதாவது டாக்டர் ஐயா அவர் ராமதாஸுடைய வேட்பாளர் சரவணன் பாத்தீங்கன்னா ஆதி காலத்துல இருந்தே ராமதாஸ் மீது மிகவும் பற்று வைத்து இருந்தவர். அவருக்காக உயிரை கொடுக்கின்ற, இப்ப நாம எப்படி கேப்டனுக்காக ரத்தத்தின் ரத்தமாக இருக்கிறோமோ அந்த மாதிரி அவர் தீவிர ராமதாஸ் பற்றாளர். அவர் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலம் அந்த இயக்கத்திலே பயணித்தவர் தான். மிகப்பெரிய வேட்பாளர், அவர் சாதாரண வேட்பாளர் இல்ல. அவரு வருகை என்பது பாத்தீங்கன்னா சௌமியாவுக்கு மிகப்பெரிய அடியாக இருக்கும். அவர்கள் இனிமேல் தருமபுரி தொகுதியை அவர்கள் கேட்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் இந்த தேர்தலோடு அவர்கள் மூட்டை கட்டி அனுப்புவதற்கு தான் அந்த வேட்பாளர் இருக்கிறார், இந்த தருமபுரிக்கு கொடுத்திருக்கிறார் என்பதுதான் என்னோட கணிப்பாக இருக்கிறது. நிச்சயம் பெரிய பாதிப்பு அவர்களுக்கு. சரவணன் அவர்களை இறக்கி இருக்கிற போது ஒரு பாதிப்பு அதிகம்.
வெற்றி பெற முடியாது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க கூட்டணிக்குள்ளே அவர்கள் ஒரு ஒத்துமை இல்லை. அந்த மாவட்ட செயலாளர் மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும். KP அன்பழகனை மட்டும்தான் அவங்க கூட பார்க்க முடியும். உள்ளூர் நிர்வாகிகள் யாரும் சௌமியா கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறது. தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச 5 சட்டமன்ற தொகுதியுமே நமது திமுக கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெல்றதுக்கான வாய்ப்பு 100% இருக்கிறது. ரொம்ப நன்றிண்ணே. ஆனா இப்ப வந்து குறிப்பா நம்மளோட வேட்பாளர் டாக்டர் இளங்கோன் ஐயா அவரை பத்தி கேட்கணும்னா, அவர் வயசுலயும் சரி அனுபவத்திலயும் ரொம்ப மூத்தவர். இவரை எப்படி மக்கள் பாக்குறாங்க? இவரோட பணி எப்படி அங்க இருக்கு? இவரோட வெற்றி எப்படி இருக்குங்கிறது உங்களோட இறுதி கருத்தா சொல்லுங்கண்ணே. ஐயாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அரசியல்ல சொன்ன டயத்துக்கு இந்த தவசி படத்துல கேப்டன் சொல்ற மாதிரி சொன்ன டயத்துக்கு வந்துருவாரு. நீங்க வந்து மத்த அரசியல்வாதிங்க மாதிரி இல்ல. இப்ப நாங்களாம் கூட கொஞ்சம் லேட்டா போவோம். ஆனா அவரோட வயசுக்கு சொன்ன டைமுக்கு வந்து நிப்பாரு. அது மட்டும் இல்லாம பல்வேறு மக்களுக்கு வந்து ஒரு பாதிப்புன்னு வரும்போது அவரு GH எங்க பக்கம் GH இருக்குது. எதனா ஒரு விபத்து காலத்திலேயே எதனா ஒரு எமர்ஜென்சில அப்படின்னு சொன்னா உடனே வந்து GH பார்த்து மற்ற டாக்டர்களை அணுகி அவரால் என்ன உதவி செய்ய முடியுமோ உடனே செஞ்சுட்டு வராரு. இன்னைக்கு மட்டும் இல்ல, நம்ம இயக்க மாவட்ட செயலாளராக இருந்தார். இன்னைக்கு 2006 இருந்து இன்றைக்கு வரைக்கும் அவர் மேல மக்கள் ரொம்ப மதிப்பு மரியாதை வச்சிருக்காங்க. எல்லா வீட்டுக்கு போனா கேப்டன் எப்படி ஒரு வரவேற்பு இருக்குமோ அந்த மாதிரி டாக்டர் ஐயாவுக்கு வந்து அந்த வீட்டுங்களுக்கு போனா ஒரு மரியாதை. நம்ம வீட்டுல ஒரு ஆளா பார்ப்பாங்க. இங்க வரைக்கும் டாக்டர் வந்து ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு மிகப்பெரிய வெற்றி பெறுவார். மக்களிடையே நல்ல நன்மதிப்பு இருக்கிறது அவருக்கு. அது நிர்வாகிகளிடம் இருக்கிறது, மக்களிடம் இருக்கிறது, கூட்டணி கட்சியினர் வந்து கொண்டாடுகிறார்கள். அந்த அளவுக்கு டாக்டருடைய பணி சிறப்பாக இருக்கும். ரொம்ப நன்றிங்கண்ணா. ரொம்ப நன்றி.